சார் நல்லவன உங்களே பார்த்தேன். அந்த வையபுரம் ஆம்பளை பூந்து ரொம்ப கரெக்டா பண்ணிருக்காங்க சார். எங்க மேக்கால தெரியல. அவன் எப்ப பார்த்தாலும் பொம்பளைகிட்டே இப்படி அக்கிரமம் பண்றீங்களா? உங்களுக்கு ஏன் இருக்க வேலையா? ஐயோ ஏன் மக இல்லாத என்ன கத்திட்டு இருக்கிற? எல்லாத்தையும் தூக்கி போடுங்கடா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன சண்டை? தம்பி, இந்த கடன்காரங்க செய்யற அநியாயத்தை பாத்தீங்களா? கடன் கொடுத்தவனுக்கு தானே தெரிய வருத்தம். யோ சுமாரியா, யாருமா உள்ள? வெளியே வாங்க. தம்பி, என்ன விஷயம்? இந்த அநியாயத்தை பாருங்க தம்பி. ஆதரவுக்கு யாரும் இல்லாம தவிச்சிட்டு இருக்கோம்பா. எங்க முதலாளி வையாபுரி கிட்ட கடன் வாங்கிட்டா வட்டி கொடுக்க வேண்டாம். இவங்க மகன் 10,000 வாங்கிட்டு துபாய்க்கு போறேன்னு தபாய்க்கிறானே. எங்க பணத்துக்கு என்னையா வாடி? ஓய், கடனை கேட்கறதுக்கு வரமுறை வேணாம். ஏன் பாருன்னா அது கேள்வி முறையே கிடையாத. ஏன் பாத்திரத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்ட? ஏமா என்ன நடந்துச்சு? என் மகன் இவ புருஷன் நகனட்டெல்லாம் வித்து இவங்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கி பாஸ்போர்ட் எடுத்துட்டு துபாய்க்கு போறேன்னு போனாப்பா. என்னாச்சோ ஏதாச்சோ பணம் எல்லாம் போய் பம்பாயில அண்ணாவே தவிச்சிட்டு இருக்காப்பா. அங்க எல்லாம் ஏயா போனோம்? இங்கே ஏதாவது வேலை செஞ்சு பொழைக்கிறது. நாங்கெல்லாம் இங்க பழக்கலையா? நல்லா கேளுங்கய்யா. ஓய், நீ ரொம்ப பேசுற. உள்ளூர்ல பழைக்க வக்கல் இருந்தா எல்லாம் துபாய் வரைக்கும் போறான். முதல்ல இடத்த காலி பண்ணு. எங்க பணத்துக்கு என்னையா வழி? வையா அப்படி என்ன வந்து பாக்க சொல்லியா? போயா. ஏமா சாயந்தரம் வீட்டுக்கு வா. உன் மகன் அட்ரஸ் இருக்கா? அவனுக்கு மணி ஆர்டர் அனுப்பிச்சு வரவழைப்போம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா துபாய் துபாய் கேள்வி செய்யறாங்க தம்பி. கவலைப்படாத, அவன் வந்தோடனே என் பண்ணையில வேலை போட்டு தரேன். முதல்ல கண்ணத்தோட. யோ என்ன வேடிக்கை? போயா. நீ நல்லா இருக்கணும் தம்பி. நில்லுமா. மைனாங்கிறது யாரு? நான் தான். என்ன வேணும்? நீ நாடகங்களை நல்லா நடிக்கிறதா பேசிக்கிறாங்களே, நாங்க சினிமாவுக்கு ஆள் எடுக்கிறோம். வரியா? சினிமாவுக்கு ஆளு நீ தேடுறியா? ஏமா நாங்க தேடக்கூடாதா? நீ ஸ்டேஜ்ல போடுற ஆட்டத்தை சினிமாவில போட்டினா 1000 கொடுப்பாங்க. வரியா? எப்படி அபிப்பிராயம்? அப்படி பண்றீங்க?
விடு. என்னமா அன்னைக்கு மோட்டார் சைக்கிள் மைனர் குறும்பு பண்றாருன்னு நினைச்சு அப்படி பேசிட்டேன். தப்புதான், மன்னிச்சிடுங்க. இந்த காலத்துல இவ்வளவு கூட பேச தெரியலனா தனியா வாழ்ற பொம்பளையும் புடைக்க முடியாது. ஆமா, யார் அந்த ஆளுங்க? ஆ, ம்ஹும். எங்களை கைவிட்டுடாதீங்க, எங்களை கைவிட்டுடாதீங்க, எங்களை கைவிட்டுடாதீங்க. செய்யறமா, சத்தியமா செய்யறமா. ஏய், எங்கடா வையா அப்படி? தெரியாது, மைனாங்களா? தெரியாது, இப்ப வெளியே வந்தாங்களே, யார் அவங்க? தெரியாது, தெரியாது? தெரியாது. சொல்லு. சொன்னவங்க அப்படி என்ன கொண்டுருவாரு. அவனுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டுடுவேன். சொல்றா. சொல்றேங்க. மைனா இல்ல போது அவங்க தங்கச்சியை தூக்கிட்டு போய் சின்னசாமியோட தென்னந்தோப்புல வச்சிருக்கிறாங்க. வேண்டாங்க, வேண்டாங்க, ஐயோ யாராவது என்ன வந்து காப்பாத்துங்களேன். வேண்டாங்க, ஐயோ யாராவது என்ன வந்து காப்பாத்துங்களேன். ஐயோ வேண்டாங்க. ஐயோ யாராச்சும் என்ன வந்து காப்பாத்துங்களேன். ஆமா, உன் வீட்டுல ஒரு போட்டோ பார்த்தேன். அதுல இருக்கிறவங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான். தேவிக்கு என்ன இன்னும் யாருன்னு உனக்கு புரியல? உங்க அம்மா மீனாட்சி என் சின்னம்மா, நான் தர்மணிக்கு பூபதியோட மகன். உன்னதம்மா இத்தனை நாளை தேடிட்டு இருந்தேன். தேவிக்கு என் அண்ணன் ஒரு முறை கூப்பிடுமா?